ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீல் மேக்கரில் இன்றைக்கி பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சோயா பெப்பர் ஃப்ரையை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பாருங்கள், நான் குட்டி குட்டியாக இருக்கும்ல மீல் மேக்கர் அதுதான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணுங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீல் மேக்கரோட ஸ்மெல்லும் இருக்காது, நல்லாவும் ஊறி நல்லா சாஃப்டாகவும் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணுங்க. நம்ம சும்மா வடித்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கையில் புழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் மசால் நல்லா ஒட்டி வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ அமுக்குறோம். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க, நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப எடுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பிலை இல்லைங்க. தாளிப்பு அவ்வளோதான். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த மீல் மேக்கர், அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பெப்பர் ஃப்ரைக்கு உங்களுக்கு தேங்காய் பால். பாருங்கள், நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் உப்பும் போட்டுட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மீல் மேக்கரும் நல்லா குக் ஆகி வரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், வாவ், நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சி நம்மளுக்கு நல்லா மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அந்த மசால் வாசனையோடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் தான் நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா பெப்பரோட வாசனையோடு நம்மளுக்கு மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நல்லா உதிரியாக மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் பாலோடு நல்லா மிக்ஸ் ஆனதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு நல்லா குழந்தையில கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.